நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு லட்சியத்தை வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த ஓட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம வந்து சந்திக்கிற மனிதர்கள், நம்ம வந்து பழகிற மனிதர்கள், இவங்க வந்து எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஒத்து போகிறவங்களா, நமக்கு அமையறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பல நேரங்களில் வந்து நம்ம எதிர்பார்த்த மனிதர்கள் நமக்கு அமையறதில்ல. நம்ம நினைச்சபடி அமையலைனால் கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்க கூட அனுசரித்து போக முடியுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து போகிறத வந்து நம்ம கடைபிடிக்கலாம். அதுக்காக வந்து நம்மளுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்து நம்ம எந்த வேலையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய வெற்றிக்கு வந்து எந்த வகையில் வந்து பாதிப்பு வராத வகையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு இவங்க கூட அனுசரித்து போகணுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து போனால் மட்டுமே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம என்னென்ன லட்சியங்கள் அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த லட்சியங்களை வந்து நம்ம அடைய முடியும். பல நேரங்களில் வந்து நம்மளுடைய தோல்விக்கு வந்து முக்கிய காரணமாக அமைகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோபம். ஆக இந்த கோபத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாத மனிதன் பல நேரங்களில் வாழ்க்கையில் வெற்றிகளை இழக்கின்றான். தந்திரமாக செயல்படுவதே வாழ்க்கையில் வெற்றிக்கான மந்திரம் என்று நினைத்து செயல்படுவோன் எவனோ அவனே வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையும் லட்சியங்களையும் அடைகின்றான்.